இன்று இந்தியாவின் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் என்று சொன்னவுடன் நம் மனதிற்கு நினைவு வரும் பெயர் கிங் கோலி மட்டுமே. ஆனால் 11 வருடங்களுக்கு முன்னால் இதே சூழ்நிலை இல்லை. தன் கரியரின் உச்சத்தில் இருந்த கிங் கோலி அந்த ஆண்டு IPL சீசனை தான் ஆக்கிரமிக்கப் போகிறேன் என்று சிறிது தலைகணத்துடன் இருந்ததாக அவரே அவருடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தாமலும் தவறான உணவு பழக்கத்தோடும் இருந்துள்ளார் கோலி. அந்த IPL சீசனில் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக பேட்டிங்கில் அவரால் சரியாக ரன்களை சேர்க்க இயலாமல் இருக்க RCB அணி தோல்வியை சந்திக்க நேரிட்டது. கடும் சோகத்தில் இருந்த கோலி ஷவருக்கு போவதற்கு முன் தன் வீட்டு கண்ணாடியில் தனது உடலை பார்த்தார். தன்னைத்தானே பார்த்து அருவருப்படைந்துள்ளார் கோலி. அந்த ஒரு நொடி அவரது வாழ்க்கையையே மாற்றியுள்ளது. அடுத்த 10 மாதங்களில் நெருப்பாக உழைத்து ஃபிட்டாக மாறினார் கோலி. அவருடைய ஃபிட்னஸ் தான் மென்மேலும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்று இன்று வரை நம்புகிறார் கோலி. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் 26,000 ரன்களுக்கு மேல் குவித்ததற்கு வெறும் பவுண்டரிகளும் சிக்சர்களும் மட்டுமே காரணம் அல்ல. 14,000 ரன்களுக்கு மேல் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் என்று ஓடியே எடுத்துள்ளார் கிங் கோலி. இவர் 22 யார்ட்ஸுக்குள் இத்தனை ரன்களை சேர்க்க ஓடியது மட்டும் 280 கிலோமீட்டர்களை தாண்டும் என்று ஆய்வுகள் சொல்கின்றது. இன்று தனது 35வது வயதிலும் உடல் வலிமையுடன் இருப்பதால் மட்டுமே இந்த ஆண்டு IPL சீசனில் 500 ரன்களை குவித்து சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த மாவீரர்.